சென்னை அருகே கட்டுமான நிறுவன அதிபர் கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள திருநங்கை சாமியாரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த சேலையூரில் சாலையோரம் நின்றிருந்த சொகுசு காருக்குள் கீழ்கட்டளையைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன உரிமையாளர் பழனிசாமி என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தபோது மாரிமுத்து மற்றும் சோமசுந்தரம் ஆகிய இருவர் பழனிசாமியை தாங்கள்தான் கொலை செய்தோம் என்று கூறி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பழனிசாமியிடம் 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருந்ததாகவும் இது தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் அவரை கொலை செய்ததாகவும் கூறியுள்ளனர். ஆனாலும் சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது கடந்த வியாழக்கிழமை சேலையூரில் உள்ள ஜெய்சக்தி ஆன்மீக பீடத்தில் திருநங்கை சாமியார் ரஞ்சித்தை சந்திக்க செல்வதாக கூறி சென்ற பின்னரே பழனிசாமி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து திருநங்கை சாமியார் ரஞ்சித்தை விசாரிப்பதற்காக போலீசார் சென்றுள்ளனர். ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட பழனிசாமிக்கு ரஞ்சித்திடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழனிசாமியின் ஆன்மீக நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்ட ரஞ்சித் பழனிசாமியிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ளார். மேலும் ஜெய்சக்தி பீடத்தில் அண்மையில் பகவதி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அந்த கோவில் கட்டுவதற்கும் பழனிசாமி ஏராளமான பணம் கொடுத்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் பழனிசாமி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவான திருநங்கை சாமியார் ரஞ்சித்தையும் தேடி வருகின்றனர்.